ஸோ இப்போ சி அரே ப்ரோக்ராமுக்கும் பைத்தான் அரே ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாங்க. சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, .NETல எப்படி இருக்கு, ஜாவால எப்படி இருக்கு, பைத்தான் எப்படி இருக்கு. இங்க வாய்ட் மெயின் இருக்கும். லைப்ரரி மெமரியில வந்துச்சுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 எலிமெண்ட் இருக்குங்க. லைப்ரரி அரேல போய் உட்காந்து வச்சுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆஃப் டெசிமல் சொன்னோன்னே 1.1, 2.2, 3.3 இருக்கு. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் காஷியாபேட்டக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களை மீட் பண்ணதுல. ஸோ அரே இன் பைத்தான். ஸோ அரேனா என்ன சார்னா வந்து இது வந்து ஒரு டேட்டா டைப்புங்க. டேட்டா டைப்பை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்று வந்து பேசிக் டேட்டா டைப் பண்ணுவாங்க, இல்லை ப்ரிமிட்டிவ் இல்லை டிரைவ்டு டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இன்டிஜர், ஃப்ளோட்டுங்க, ஸ்ட்ரிங்கு, இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் பேசிக்கான டேட்டா டைப்ஸுங்க. இந்த 10 இன்டிஜர் சேர்ந்தா ஒரு அரேங்க. இது ஒரு லிஸ்ட்டுங்க, இது வந்து ஒரு கியூங்க, இது ஒரு ஸ்டாக்குங்க. ஓகேவா, இதெல்லாம் டிரைவ்டு டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிமிட்டிவ் டிரைவ்டுன்னு 2ஆ பிரியுங்க அரே டேட்டா டைப்ஸ்லங்க. இதுல வந்து அரேன்றது என்னன்னா சிமிலரான டேட்டாஸ் எல்லாமே ஒரு கூட்டமா சேருதுங்க. பசங்க எல்லாம் இந்த பக்கம் வாப்பா, அவங்களாம் ஒரு அரே. விமன்லாம் ஒரு பக்கம் வாங்கப்பா, அவங்களாம் ஒரு அரேன்ட்டு. ஸோ சிமிலர் டேட்டா டைப் எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணது தான் வந்து அரே அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் ப்ரோக்ராம்ல இந்த அரேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கணும், என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியுங்க. இது என்னோட மெயில் ஐடிங்க, என்னோட ஃபோன் நம்பர், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ மதுரை வாயிலில் சென்னையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. சாக்லேட் எடுத்துவாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சரி, ஓகே, நாம் இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அரேனா என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு கூட்டமாக வந்து டேட்டாக்கெல்லாம் போகிறது தான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அரேக்குன்னு ஒரு பேர் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு பேரை வச்சுக்கலாம். 20, 35, 55, 65. ஸோ ஒரு டேட்டாவை ஒரு இன்டீஜரை வச்சுக்கிறது ஈஸிங்க. ஒரு கூட்டமான இன்டீஜர் வைக்கணும்னா அப்பதான் நம்முடைய அரே உருவாகும். ஓகேவா, இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்குங்க. 0th இண்டெக்ஸ்ல 20ன்றது இருக்கும், 1வது இண்டெக்ஸ்ல 35ன்னு இருக்கும், 2வது இண்டெக்ஸ்ல 55ன்னு இருக்கும், 3வது இண்டெக்ஸ்ல 65ன்னு இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாங்க. இதுதான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எலிமெண்ட் இதுதான் எலிமெண்ட்டுங்க. ஸோ இண்டெக்ஸ் 2ல் இருக்கும் எலிமெண்ட் இதுதான். சார் அரேவோட லென்த் என்னன்னா 0லேருந்து 7 மொத்தம் 8பா. ஸோ மொத்தம் லென்த் தான் 8 தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம எடுக்கிறதா இருந்தா இந்த அரே இந்த பிராக்கெட் போட்டு எந்த 0th வேணுமா 0 போட்டுக்கோ, 1 வேணுமா 1 போட்டுக்கோ. அந்த இண்டெக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை நாம எடுத்துக்கலாம். இதான் வந்து அரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், பைத்தான்ல எப்படி சார் இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அரேவோட பேரை போட்டுடணும். அரே அப்படின்றது மாடியூல் நேமுங்க. மெத்தடோட பேர் வந்து அரேங்க. டேட்டா டைப் என்ன, இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் உன்னோட எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துடலாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்குங்க. இங்கே போய் பார்க்கலாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா வந்து நான் இதுதான் காமிச்சேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அரேன்ற ஒரு லைப்ரரியை ARRன்ற பேர்ல எடுத்துக்கோ. ஸோ உன்னுடைய மாடியூல் பேர் என்ன, ARR, அரே ARR அப்படின்ற பெயர் இருக்கும் அரே மாடியூலை எடுத்துக்கொள். அரேன்ற மெத்தடை பயன்படுத்து. ஐனா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டிஜர் இல்லை வந்து ஸ்ட்ரிங் அந்த மாதிரி டேட்டா டைப்புங்க. அண்ட் இதனுடைய டேட்டாக்கள் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதை எடுத்து எக்ஸ்ல போட்டேன். எக்ஸ்ன்ற ஒரு அரே, அது ARR என்கின்ற அரே மாடியூலை எடுத்து அதனின் அரே மெத்தடை பயன்படுத்தி இன்டிஜரை ஸ்டோர் செய்கிறது. அந்த இன்டிஜரோட வேல்யூஸ் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. ஓகேவா, பிரிண்ட் ஆஃப் எக்ஸா 1னா எக்ஸ்ல இருக்கிற 0 1வது எலிமெண்ட் போது 2 என்பது பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் டேட்டா வருங்க. ஸோ இப்போ சி அரே ப்ரோக்ராமுக்கும் பைத்தான் அரே ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் சி ப்ரோக்ராம்ல இருக்கும். இந்த பிரேசஸ் இருக்குங்க. int of n of 3 அப்படின்னா n என்கின்ற அரேவில் 3 எலிமெண்ட் இருக்கிறது. 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் அப் ஆஃப் இந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. n of 0ன்னும் போது இந்த 0th எலிமெண்ட் 1 என்கின்ற வேல்யூவை நான் பிரிண்ட் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சி ப்ரோக்ராம் கோட் இருக்கும். சரிங்க சார், பைத்தான்ல எப்படி சார் இருக்கும், 2 ஒன்று தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க.
பைத்தான்ல எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இதுல வாய்ட் மெயின் கிடையாதுங்க, பிரேஸும் கிடையாதுங்க, இன்டிஜர் நீ சொல்ல தேவையில்ல, 3 சொல்ல தேவையில்லைங்க. இந்த பிரேசஸ்க்கு பதிலா வந்து பாக்ஸ் பிராக்கெட்டை நாம தரணும். இது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நாம தரணும். பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் எஃப்னு தரணும். இதுவும் தர தேவையில்ல. இந்த எல்லாம் எடுத்து விட்டுட்டு அழகா வந்து சேர்ந்துச்சுங்க. சூப்பர் இல்லையா? இவ்வளோ காம்ப்ளெக்ஸான கோடுக்கு பதிலாக பைத்தான்ல சூப்பராக நம்மளால கோட் பண்ண முடியுதுங்க. இதுதான் அரேங்க. ஸோ இந்த மாதிரி தான் என் வந்து அரேவோட எலிமெண்ட் எடுக்குதுங்க. இப்போ பிரிண்ட்டுக்கு வருதுங்க. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஆஃப் 0னும் போது இந்த 1ன்றது பிரிண்ட் ஆகும். இதுதான் உங்களுடைய பைத்தானுடைய அரே ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. சரிங்க சார், அதெல்லாம் ஓகே சார், நீங்க எந்த .NET ஜாவா தானே இப்போ ஃபேமஸ், அதை வச்சு நீங்க சொல்லிக் கொடுங்க சார் நீங்க கேட்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேவா? சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, .NETல எப்படி இருக்கு, ஜாவால எப்படி இருக்கு, பைத்தான் எப்படி இருக்கு. இங்க வாய்ட் மெயின் இருக்கும், இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். ஜாவால பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அட கடவுளே, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கா. பைத்தான்ல எதுவுமே இல்லை, அட கடவுளே சூப்பருங்க. சரி ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க int numbers of 5 அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5 கொடுத்தேன். இங்க வந்து numbers of கொடுத்தா போதும், நீ எதுவும் கொடுக்க தேவையில்ல. இங்க numbers கொடுத்தா போதும். அட பாவிகளா, எவ்வளவு சிம்பிளிஃபைடா இருக்காங்க பாருங்களா. 1, 2, 3, 5 இருக்குங்க. சூப்பருங்க. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோங்க. இப்போ அப்படியே மூவ் ஆகுதுங்க. ஸோ நாலுத்துலையுமே இந்த ஒரே மாதிரி தாங்க எல்லா ப்ரோக்ராமும் வேலை செய்யுங்க. ஓகே, பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இங்க பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் நம்பர்ஸ் ஆஃப் 0 கொடுக்குறேன். இங்க கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் 0ங்க. இங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் 0ங்க. இங்க பிரிண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வருங்க. இப்போ அழகா நம்பர் ஆஃப் 0னும் போது இந்த 1ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோட் ஒர்க் ஆகுங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க பைத்தான். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அரேவை நம்ம யூஸ் பண்ணா வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் அரே ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு யூஸ் பண்றது புத்திசாலித்தனங்க. இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அரே என்கின்ற லைப்ரரி, அரேன்ற மெத்தடுங்க, இன்டிஜர்ன்ற டைப்புங்க, டேட்டா. எக்ஸ் ஆஃப் 1ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னங்க வரும்? எக்ஸ் ஆஃப் 1ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து 1ன்ற அந்த டேட்டா வருதுங்க. ஓகேவா? இதுதான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது அப்படியே நம்ம கோடிங்கா பார்க்கலாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அரே ஆஃப் I எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ சிம்போர்ட் அரே அஸ் ARR அப்படின்ட்டு லைப்ரரியை நம்ம எடுத்துக்கிட்டோம். லைப்ரரி மெமரியில் வந்துச்சுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 எலிமெண்ட் இருக்குங்க. லைப்ரரி அரேல போய் உட்காந்துச்சுங்க. எக்ஸ் ஆஃப் 1ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகுதுங்க. இது அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துலாங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துலாங்க. ஸோ அப்படியே நான் இப்போ ரன் பண்ண போகிறேங்க. இம்போர்ட் பண்ணுறேங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ARR டாட் அரே ஆஃப் அப்புறம் 1, 2, 3 கொடுக்குறேன். ஃபார் லூப் பண்ணுறேங்க. அட கடவுளே. ஸோ ஃபார் லூப் பண்ணும்போது என்ன ஆகுது? ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னும் போது 0, 1, 2 அப்படின்ற மாதிரி வருங்க. 1, 2, 3 அழகாக பிரிண்ட் ஆகிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுடைய அரே வேலை செய்யும். சரி ஓகே. ஸோ இன்னும் வந்து நிறைய வந்து அரேவை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து நம்முடைய சைட்டில் போய் போட்டிருக்கேங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. டேட்டா எல்லாமே நிறைய கோட் இருக்கும், போய் பாருங்க. ஃபங்க்ஷனல்ஸை கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ பைத்தானில் வந்து நான் வந்து ஒரு 400 இன்டர்வியூ கொஷின்ஸை போட்டிருக்கேங்க. ஓகேவா? நிறைய கொஷின்ஸை நான் லோட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா பைத்தான் இன்டர்வியூ கொஷின்ஸ்னு இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸாக எல்லா கம்பெனியில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நான் இந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து இது இல்லாமல் அரேஸில் நிறைய ஆப்ரேஷன்ஸ், நிறைய டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து சார் நான் ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பைத்தான் பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் நிறைய படிச்சுக்கலாங்க. ஓகேவா? சரி ஓகே, நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்து பார்க்குறது டி அப்படின்ற வேரியபிளுங்க, டெசிமல் வேல்யூஸுங்க. ஸோ ஃப்ளோட்டிங் வேல்யூஸாக இருக்க டெசிமல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் டின்னு கொடுக்கணும். இது ஃப்ளோட்டிங் வேல்யூ 1.1ங்க. இப்போ எக்ஸ் ஆஃப் 0 வந்து ஆட்டோமேட்டிக்காக 0th இண்டெக்ஸில் இருக்கிற இந்த 1.1 வந்து அழகாக உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுங்க. இது ஃப்ளோட்டிங் வேல்யூவை நம்ம வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுங்க. ஓகேவா? ஸோ அரே டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டின்றது என்னது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னோட அரே லைப்ரரி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆஃப் டெசிமல் சொன்னோன்னே 1.1 2.2 3.3 இருக்கு. எக்ஸ் ஆஃப் ஒன்னும் போது இந்த 0லேருந்து 1வது எலிமெண்ட்டுங்க 2.2 அப்படின்றது அழகாக உனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, இதை லைவாக நம்ம செஞ்சு பார்த்துலாங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே ஃபார் லூப்பை மாற்றிருக்கேங்க. ஸோ இங்கே ஃபார் லூப்பில் என்ன வரும்? ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எக்ஸ்னும் போது எக்ஸோட லென்த் வந்து 3ங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 3னும் போது 0 1 2 அப்படின்ட்டு இந்த 3 எலிமெண்ட்டும் இப்போ நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஒரு ஃபார் லூப் போட்டுருக்குங்க. ஓகேவா? இப்போ ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபார் லூப் ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிகோட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். யூனிகோட் கேரக்டர்னா இட் கேன் பி அ ஸ்ட்ரிங். ஓகேவா? இட் கேன் பி அ ஸ்ட்ரிங் ஆர் எனி திங். ஸோ யூனிகோட் கேரக்டர் நம்ம பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் 0 வந்து VBS இந்த வின்றது மட்டும் வரும். இது 0 1 2 ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது நம்ம எடுக்கிறதா அது யூ அப்படின்ற யூனிகோட் மூலமாக நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் 0 போது ஆட்டோமேட்டிக்காக வி அப்படின்றது வருதுங்க. இப்போ எக்ஸ் ஆஃப் 1 வந்து 1 வருங்க. எக்ஸ் ஆஃப் 2 வந்து எஸ் வருங்க. சரி, ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. அரே ஆஃப் யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ யூனிகோட் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து முதல்ல இம்போர்ட் பண்ணுறாங்க லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ அரே லைப்ரரி நமக்கு மெமரியில் இம்போர்ட் ஆயிடுச்சுங்க. யூ ஆஃப் காஷிவ் அப்படின்னு தரங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய காஷிவ்ன்றது ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0 இந்த கே அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கேன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். இதான் வந்து உங்களுடைய கான்செப்ட்டுங்க. ஸோ இப்போ லைவாக பார்க்கலாங்களா? அட கடவுளே, நான் என்ன பண்ணுறேன்னா வந்து லைக் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே ஒன்று நான் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ரேஞ்ச் ஆஃப் கொடுத்துங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு அரேக்குள்ளே ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். இப்போ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து VBS அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதான் வந்து உங்களுடைய அரே எலிமெண்ட்டுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோ. நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட மெயில் ஐடி, கால் பண்ணுறதுக்கான நம்பர்ஸுங்க, ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பாங்க. வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து அரேவை பற்றி நிறைய ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேங்க. இன்டர்வியூ கொஷின்ஸ் ஏகப்பட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ் இந்த லிங்க்ல போட்டிருக்கேங்க. ஸோ லைக் நிறைய கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ ஒரு நாள் சமுதாயமான்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய உறவு என்னங்க? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. ஸோ இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.